மாணவர்களுக்கு வாழ்வில் தேவையான கருத்துக்களை செவ்வனே சிறப்புரையாற்றிய ஐயாவிற்கு நன்றிகள். அடுத்தபடியாக நமது ஏஆர்எஸ் கல்லூரியின் நிறுவனர் டாக்டர் அபுல்ஹசன் ஐயா அவர்களை நம் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்தி அவர்கள் வாழ்வில் வெற்றி வாகை சூட சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். எங்களுடைய ஏஆர்எஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அபோவ் வொகேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட பட்டம் மற்றும் பட்டயம் அளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களது அழைப்பை ஏற்று அவரோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழித்து வந்திருக்கிற என்னோட ஆசான், என்னோட குரு, எங்கள் ஃப்யூச்சரோட வழிகாட்டி டாக்டர் தமிழ்ச்செல்வன், டாக்டர் எம்சிகே தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களையும், அண்டு மாணவர்கள், பட்டம் மற்றும் பட்டயம் பெற வந்திருக்கும் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் அனைவரையும் இந்த பொன்னான வேளையில் வருக வருக என வரவேற்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை நான் நிறையா பேசியிருக்கேன், எல்லா ஸ்டூடெண்ட்டையும் இண்டிவிஜுவலாகவும் பேசியிருக்கேன், அண்ட் குரூப்பாகவும் பேசியிருக்கேன். பட் இன்றைக்கி ஸ்டேஜில் வந்து என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, பேரண்ட் அண்டு டீச்சர்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. என்னோட கருத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதுவும் அட்வைஸாக அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லோரும் படித்து முடிச்சிட்டிங்க, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். லைஃப்பில் ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம வேலையை வந்து பேஷனேட்டாக பண்ணணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். எப்பவும் யாரையும் பார்த்து தயவு செஞ்சு காப்பி அடிக்காதீங்க, ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அவங்கவுங்களுக்குன்னு தனியாக ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்களோட லைஃப் ஸ்டைலையோ அவங்களோட லைஃப்பையோ காப்பி அடிக்காதீங்க. இப்போது உங்களோட ரோல் மாடல் யார் அப்படின்னாக்க அப்துல் கலாம். நமக்கு பிடிச்சவங்க எத்தனை பேரை நம்ம சொல்லலாம். பட் ஒருத்தவங்களோட லைஃப்பை நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கிறதுக்கும் அதையே பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி அவங்கள மாதிரியே வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தயவு செஞ்சு அந்த வித்தியாசத்தை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? லைஃப் ஸ்டைல் வேறு, ரோல் மாடல் வேறு. ஏன்னா எப்பயுமே நம்மளே மாதிரி நம்மளோட வாழ்க்கை அதோட போக்கில் நம்ம வாழ்கிறதுக்கான செலவு கம்மி. ஆனால் எப்போ நம்மளோட லைஃப் வந்து காம்ப்ளிகேட்டட் ஆகுதுனாக்க அடுத்தவங்களை பார்த்து அவங்கள மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு நம்மளோட லைஃப்பில் நம்ம என்னைக்கு நம்ம செட் பண்ணுறோமோ, ஸோ நம்மளோட லைஃப்பை நம்ம நேச்சுரலாக நம்ம வாழ மாட்டோம். அவங்களோட லைஃப் மாதிரி வாழணும் அப்படின்னு நினச்சி அதுக்காகிற செலவு தான் நமக்கு அதிகமாக இருக்கும். அதை நம்ம எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். தயவு செஞ்சு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா இதுக்கு மேலே தான் உங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி எதுவும் வந்து உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் காம்ப்ளிகேட்டட் ஆக்கிடாதீங்க, ஓகேங்களா? நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அது மட்டும்தான் நிரந்தரம், அது மட்டும்தான் நம்மளோட லைஃப் லாங் எல்லாமே வரும், ஓகேங்களா? இன்னொன்று, இப்போ ஆக்சுவலாக நம்ம ஸ்டூடெண்ட்டை நம்ம பார்த்தது என்ன அப்படின்னாக்க, உங்கள் எல்லாருக்குமே எந்த ஒரு விஷயமும் இம்மீடியட்டாக வேணும், இன்ஸ்டண்ட்டாக வேணும், இன்றைக்கே வேணும், இப்போவே வேணும். எந்த ஒரு விஷயமுமே வந்து நம்ம நினச்சிட்டோமா உடனே நம்ம அதை பண்ணிடணும். பிடிக்கலையா உடனே அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறீங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக உங்களோட லைஃப்பில் வந்து பொறுமை தான் என்றைக்குமே வந்து உங்களை வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே